திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜீவானந்தம் நியமனத்தை எதிர்த்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி.எஸ். சங்கர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் அரசியல் பின்னணி உடைய 5 பேரை அறங்காவலர்களாக நியமித்தது சட்டவிரோதம் எனவும் மனுவில் குற்றஞ்சாட்டப்பட்டது. தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் என்பவர் நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனை எதிர்த்து திருவண்ணாமலையைச் சேர்ந்த டி.எஸ். சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் பக்தர்கள் பொதுமக்கள் தரப்பில் ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டும் ஜீவானந்தத்தை அறங்காவலர் தலைவராக நியமித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிர்வாகத்துக்காக முதலில் அறங்காவலர்கள் குழு அமைக்கப்பட வேண்டும், அதன் பின் அறங்காவலர்கள் என்ற தலைவரை நியமிக்கப்பட வேண்டும் என்ற விதிகளை மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அரசியல் பின்னணி உடைய 5 பேரை அறங்காவலர்களாகவும் நியமித்துள்ளது சட்ட விரோதமானது என்றும், கோவில் அறக்கட்டளை சொத்தில் வாடகைதாரராக ஜீவானந்தம் இருப்பதால் அந்த ஆதாயம் அடைய வாய்ப்பு இருப்பதால் அவரை நீக்க வேண்டும், அறங்காவலர் குழு தலைவர் பதவியை ஜீவானந்தம் வகிக்க தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரல சக்கரவர்த்தி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.